ஈரானிய மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய எந்த பொருள்களையும் கொண்டு வந்து அன்பளிப்பாக தனது நாட்டுக்காக அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் வயசான ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய மோதிரத்தை, கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த வாங்கக்கூடியவரே பார்த்துட்டு அப்படியே அழுதுறாரு. அந்த யூத ஜியோனிச ஆட்களிடமிருந்து தனது நாட்டை காப்பதற்காக அந்த மக்கள் அள்ளி அள்ளி வழங்குவதை பார்க்கிறோம். இதில் வந்து மனிதகுல விரோதி ட்ரம்ப் சொல்கிறான், நேற்று பாஸ்டர்டுங்கிறான். அதாவது ஈரானிய மக்கள் எல்லாம் அனிமல்ஸ் அப்படிங்கிறான். எந்த அளவு கேவலமாக பேசணுமோ அந்த அளவு கேவலமாக பேசி நாங்கள் வந்து பிரிட்ஜெல்லாம் உடச்சி நெருக்கிடுவோம், ஒன்று கூட இல்லாமல் ஆக்கிடுவோம், அதெல்லாம் ரீபில்டு பண்ணுறதுக்கு 100 வருஷம் ஆகும் அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன, சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்களையே அந்த சிறுமிகளையே சமைச்சு சாப்பிட்ட ஒரு மனித மிருகத்துக்கிட்ட நாம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் இல்லையா? அந்த மக்களை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போர் தொடுத்து, உங்ககிட்ட வந்து ஆயுதம் இருக்குது, யுரேனியம் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து நீ வந்து அணுகுண்டு வச்சுருப்ப, சரி அந்த நாய்க்கள் அதே வந்து இஸ்ரேலுக்கு 10க்கு மேலே அணுகுண்டு வச்சுருக்கிறானே, அவனை போய் கேட்க வேண்டியது தானே? இல்லை, இவன்ட்டி அமெரிக்காக்கிட்டே இருக்குது, அவன் அதை வந்து யார் வந்து கேட்குறது? நீ யார் வந்து ஈரான் அணுகுண்டு வச்சுருக்கானா அணுகுண்டு வச்சில்லையான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நீ யார்? அவ்வளவுக்கும் அது வந்து நாங்கள் வந்து ஆக்கப்பணிகளுக்கு தான் பயன்படுத்தணும்னு அவன் சொல்கிறான். என்கிட்ட அணுகுண்டு கிடையாது, நாங்கள் வந்து யுரேனியத்தை செறிவுட்டுறது எங்களுடைய ஆக்கப்பணிகளுக்கான சொல்லிகிட்டு இருக்கிறான். அவனை போய் தேவையில்லாமல் போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மக்களை கேவலப்படுத்தி அந்த நாட்டு மக்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறியே. இறைவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். கண்டிப்பாக அவனுக்கெல்லாம் வந்து நல்ல சாவு வராது. அப்படியே வந்தாலும் நாளை மறுமையில் எத்தனை உயிர்கள் பலியாகுதோ அத்தனை உயிர்களுக்கும் உனக்கு உயிர் உண்டாக்கப்பட்டு நீ மேலும் மேலும் சித்திரவதை உண்டாக்கப்படுவாய். நமக்கு வந்து ஈரான் வந்து நமக்கு ஒன்றும் சொந்த நாடு கிடையாது. ஆனாலும் மனிதன்கிற முறையில் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நிற்க வேண்டியது ஈரான் பக்கம் தான் நம்ம நிற்கும். ஏன்னா அந்த அளவு மனித குல விரோதியாக இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் நின்றுக்கிட்டு அந்த நாட்டை சின்னபின்னமாக்க ஆசைப்பட்றானுங்க. தனியால் சிங்கிளாக நின்றுக்கிட்டு இத்தனை பேர் அவன் சமாளிச்சுட்ருக்கிறான்னாக்க உண்மையிலேயே பாராட்டணும். அந்த மக்களுக்கு இறைவன் வந்து மேலும் மேலும் வெற்றியை கொடுப்பானாக. டெல்லி முகர்ஜி நகரில் வந்து மிகப்பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. இந்த தீயில் வந்து நீத்து மேடம் அவங்களும் அவங்க குடும்பமும் சிக்கிக்கிச்சு. அப்போ இந்த 2 இளைஞர்கள் வந்து அந்த குடும்பத்தையே காப்பாற்றிருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் சச்சின், இன்னொருத்தர் பேர் ஷாஹிப். ஒருவர் இந்து, ஒரு முஸ்லீம். இங்கே வந்து மதமே வந்து பாருங்கள், உயிரை காப்பாற்றுவதில் எந்த மதமும் வந்து அவர்களை வந்து தடுக்கலை. அந்த முஸ்லீம் வந்து காப்பாற்றிருக்காப்புல, அதே மாதிரி ஒரு ஹிந்துவும் காப்பாற்றிருக்காப்புல. அந்த மேடம் கூட சொல்கிறாங்க, எனது தாயாரை வந்து 3வது ஃப்ளோர்லேருந்து அப்படியே மேலே தூக்கி கொண்டு வந்து கீழே இறக்கி சேஃப்டியாக அவங்க வந்து தீயிலேருந்து காப்பாற்றிட்டாங்க. என்னுடைய தங்கையையும் காப்பாற்றினாங்க. நான் வந்து உண்மையிலேயே இறைவனை வந்து நேரில் பார்க்கலன்னு நம்ம நினைக்கிறோம், இவர்கள் மூலியமாக நான் வந்து இறைவனை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனை காப்பாற்றுறது ஒட்டுமொத்த மனித உலகத்தையும் காப்பாற்றுறதுங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடியது. அந்த வகையில் தான் இவர்கள் வந்து தங்களுடைய உயிரை பணையை வச்சு 3வது ஃப்ளோர்லேருந்து கீழே இறக்கியிருக்காங்க. அந்த வீடியோவையும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது எந்த அளவு அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது சாதாரண கிடையாதுங்க. ஒருத்தன் வந்து 3வது ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்குறதே பெருசு, அதில் இன்னொரு ஆளை தூக்கிட்டு இறங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உயிரை பணையம் வச்சு தான் அதெல்லாம் செய்யணும். அதை வந்து இந்த இளைஞர்கள் செஞ்சுருக்கிறாங்க. நாம் வந்து வாழ்த்துவோம். அதாவது உயிர்கள் எந்த அளவு முக்கியங்கிறது இதெல்லாம் விளங்குது. ये है सचिन और ये है साहिब. इन दोनों ने हमारे पूरे फैमिली की जान बचाई है. मैं बहुत शुक्रगुजार हूँ. और मुझे ये बताओ, जो मेरी माँ को उठा के नीचे कौन लेके आया था? तुम लेके आए थे. क्योंकि मेरी माँ टेंशन और पैनिक मोड में आ गई थी. उनका पैर ही चलना बंद हो गया था. फिर उनको इन्होंने 3rd फ्लोर से गोद में उठा के ये लेके आए नीचे. धुआं इतना था, चेहरा साफ दिखाई नहीं दिया. मुझे किसने कहा था कि मैम आप बस आ जाओ, हम है ना आपको गिरने नहीं देंगे.
एक तो वो सीढ़ी पे मैंने जिंदगी में नहीं चढ़ी थी, दूसरी बात है यहाँ तक का शीशा था, उस शीशे को क्रॉस करना है, शीशे के बाद बालकनी इतनी सी, उस बालकनी में पैर रख के बैलेंस करना है, फिर वो लैडर से उतरना है। और इसने ऐसे पकड़ा और कहा कि बस आप उल्टा हो और आ जाओ, मैं आपको गिरने नहीं दूंगा। इसका एक एश्योरेंस था जिसके कारण मैं जिस सीढ़ी पे जिंदगी में कभी चढ़ी नहीं हूँ, उससे मैं 4th फ्लोर से मैं नीचे उतरी। तो ये है सचिन और साहिब, मेरे लिए तो ये भगवान है। कई बार कहते हैं ना कि किस रूप में भगवान आएगा आपको नहीं पता, तो मेरे पास भगवान मेरे स्टूडेंट्स के रूप में आए और उन्होंने मुझे कह दिया कि भाई तुमने जो अच्छे कर्म किए होंगे, बच्चों का सिलेक्शन करवा के और बच्चों के माता पिता के आंखों में खुशियों के आंसू भर के, तो बस उसका ही मुझे लगता है रिटर्न मिला है। मेरे लिए सबसे बड़ी बात है कि ये घर फिर बना लेंगे। सबसे इम्पोर्टेंट था मेरी माँ, मेरी बहन, उन लोगों को तुमने रेस्क्यू किया, उसके लिए थैंक यू सो मच। साहिब तुम तो खैर पहलवानी। நேபாளுடைய பிரதமர் புலேந்தர் ஷா அவர் வந்து காட்மண்டுவில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருக்கிறார். அப்போ அவர் வந்து அந்த விருந்தை ஏற்றுக்கிட்டு அந்த பிரதம மந்திரி அந்த முஸ்லீமுடைய வீட்டில் போய் அருமையாக சாப்பிட்டுட்டு தனது அன்பை பரிமாறுறார். அதில் வந்து ஒரு பிரதமருங்கிறது யாருன்னு தெரியாமல் அந்த அளவு சிம்பிளாக இருக்கிறார். உண்மையிலேயே நாம் வந்து சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட பிரதமரெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு அமைகிறது ரொம்பவும் கொடுத்து வச்சுருக்குது. அதை வந்து நம்ம சந்தோஷமாக அந்த மக்களும் கொண்டாடுறாங்க. அவரும் வந்து மிக சிறந்த ஒரு மனிதராக தென்படுறார். அவருடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவு சிம்பிளிசிட்டியாக இருக்கிறவங்க தான் நாட்டை வந்து நல்ல சிறப்பாக கொண்டு போவாங்க. அந்த வகையில் நாம் வந்து நேபாள பிரதம மந்திரி திரு புலேந்தர் ஷா, அவர் பேர் வந்து புலேந்தர் ஷா, அவரை வந்து நம்ம வாழ்த்தி வரவேற்போம். ஓகேயா? அந்த ஹிந்தியில் एक मुस्लिम परिवार ने नेपाल के नए प्रधानमंत्री बलेंद्र शाह को दावत पर बुलाया और प्रधानमंत्री बलेंद्र शाह ने बहुत ही सादगी के साथ उस दस्तरखान पर पूरे परिवार के साथ खाना खाया। कोई दिखावा नहीं, कोई वीआईपी कल्चर नहीं, पूरे परिवार में आप पहचान नहीं सकते कि कौन प्रधानमंत्री है। यह अदा नेपाल के प्रधानमंत्री की दुनिया को पसंद आ रही। அடுத்த செய்தி, ராஜஸ்தானின் முஸ்லீம் சகோதரர்கள் இந்து முஸ்லீம் சகோதரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர். ஹனுமான் ஜெயந்தி அன்று முஸ்லீம் மக்கள் இந்து பக்தர்களின் ஊர்வலத்தில் வந்த இந்துக்களுக்கு அன்புடன் தண்ணீரும் பழச்சாறும் வழங்கினர். ராஜஸ்தானில் நிலவும் இந்த இந்து முஸ்லீம் நல்லிணக்கத்தின் மீது எந்த தீய பார்வையும் படக்கூடாது அப்படின்னு அந்த செய்தி முடியுது. உண்மையிலேயே தான் அந்த மக்கள் பாருங்கள், பொதுவாகவே இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் சகோதரத்தோடு இருக்க தான் ஆசைப்பட்றாங்க, ஒருத்தர் அன்பு செலுத்த தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் தங்களுடைய வாக்குகள் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து வைக்கணும்னு பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் அந்த முஸ்லீம்கள் தான் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாரும் அன்போடு வாங்கி பருகிறாங்க. இந்த அன்பு தான் நிலச்சி நிற்கணும் நம்ம நாட்டுக்கு. ஏன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த மக்களை வந்து நல்லபடியாக தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணுன்னா முதல்ல சமூக நல்லிணக்கம் வேணும், மத ஒற்றுமை வேணும். அப்போ தான் எந்த ஒரு பிஸ்னஸும் செழிக்கும், மக்களும் செழுமையாக இருப்பாங்க. தினமும் அடிச்சுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு கடையை உடச்சிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் வீணாகும். அதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்துத்துவவாதிகளும் புரிஞ்சுக்கணும், பிஜேபியும் புரியணும், ஆர்எஸ்எஸ்க்கும் புரியணும். இதெல்லாம்